12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 45 நாட்கள் நடக்க இருக்கு. இந்த கும்பமேளாவின் போது பிரக்யராஜ்ல உள்ள திரிவேணி சங்கமத்துல பக்தர்கள் பலர் புனித நீராடுவது வழக்கம். இதுல நீராடுறதுக்காக கோடிக்கணக்கான மக்கள் அங்க குவிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கும்பமேளாவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் புனித நீராடினதா போட்டோ ஒன்னு ட்ரெண்ட் ஆகி வரக்கூடிய நிலையில நடிகர் பிரகாஷ் ராஜ் அது போலி போட்டோன்னு தெரிவிச்சிருக்காரு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அரசியல் பிரமுகர்னு பல முகத்தை கொண்ட பிரகாஷ் ராஜ் எல்லா மொழி படங்கள்லயும் பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் சிறந்த நடிகரா மட்டும் இல்லாம சமூக கருத்துக்களை துணிச்சலோட சொல்லக்கூடிய அரசியல்வாதியாகவும் இணையதளத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் பத்தி அவ்வப்போது கேள்வி எழுப்புறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில உத்தரப்பிரதேசத்தினுடைய பிரக்யராஜ்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளாவில் இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வந்துகிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள்னு கங்கையில புனித நீராடி வராங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் உத்தரப்பிரதேசத்துல நடந்துட்டு வரக்கூடிய கும்பமேளாவில் கலந்துகிட்டு புனித நீராடினாருங்கிற ஒரு போட்டோ இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகி இருந்தது. இந்த போட்டோவை நடிகரும் பாஜக பிரமுகருமான பிரசாந்த் சாம்பக்கி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல வெளியிட்டு இனி இவர் செஞ்ச பாவங்கள் நீக்கட்டும்னு பதிவிட்டிருந்தாரு. கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரகாஷ் ராஜ் கும்பமேளாவில் நீராடினாரான்னு ட்ரோல் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பிரசாந்த் சம்பக்கியினுடைய செயல்களும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கதோடு அவர் மேல காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு. இது பத்தி பிரகாஷ் ராஜ் தன்னுடைய எக்ஸல பக்கத்துல போலி செய்திகளை பரப்புறதுதான் மத வெறியர்கள், கோழைகளுடைய கடைசி வழி. புனித விழாவில் கூட போலி செய்திகளை பரப்புறாங்க. இது வெக்கக்கேடான செயல். போலி புகைப்படத்தை பரப்புனவங்க மேல காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான விளைவுகளை எதிர்கொள்ள தயாரா இருங்கன்னு பதிவிட்டிருக்காரு.